guys, welcome back to Tia Diaries. இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோ vlog தான் பார்க்க போகிறீங்க. என்ன vlogன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஃபேர்வெல் டே காலேஜில் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், எங்கள் MBA டிபார்ட்மெண்ட்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவேன். பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணி வா ஃபாஸ்ட்டான்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா இங்கே வந்து பார்த்தா யாரையுமே காணோம், ஒரே வெறிச்சோடி போயிருந்துச்சு. எங்களுக்கு 9க்கு சொன்னாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் வந்துடுங்க ஃபாஸ்ட்டான்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்ததே 9:30க்கு தான். இதில் வீடியோஸ் எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு வேறு சொல்லி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி லோகோ கிட்டே வந்து நின்று நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே டைம் ஆச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நல்லா டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் கோலம்லாம் போட்டிருந்தாங்க ஃபேர்வெல் டே தீமில். போட்டுட்டு எங்களோட காலேஜுக்கு வந்தோடனே எங்களோட ஃபஸ்ட் அட்டண்டன்ஸ் போடுற இடம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்கே ஒரு ஃபுல் மிரர் இருக்குங்க. அங்கே ஃபாஸ்ட்டாக போய் எங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஓடினோம். போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்துட்டு மேலே ஏறிட்டோம். உள்ளே வந்தால் இங்கே யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜூனியர்ஸ்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கொஞ்ச நேரம் கழித்து தான் வரணும், 10:45க்கு வாங்கன்னு சொன்னாங்க. சரி என் கிளாஸ் ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டோம். பார்த்தா இங்கே தான் லஞ்ச் ஏரியா அலாட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன் கிளாஸ் ரூம் வந்தாலே நான் போயிட்டு என் விண்டோ கிட்டே நின்றுவேங்க. ஒரு 2 minutes ஆச்சு இந்த ஏரியாவை போய் பார்ப்பேன். நல்லாயிருக்கும் இங்கேருந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு டைம் ஆச்சு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஃப்ளாரில் ஒரு கோட்ஸோடு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கையில் வாங்கிட்டு, எனக்கு எப்போயுமே ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஸோ ப்ளூ கலரை எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூனில் வந்துட்டு எங்கள் ஃபோட்டோஸை வந்து ஸ்டிக் பண்ணி தொங்க விட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃபோட்டோவே எங்கள் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெமரிஸ் ஃபோட்டோஸையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்துட்டு தென் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட் வந்துட்டு டீன் ஸ்பீச், HOD ஸ்பீச், அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் அட்வைசர் ஸ்பீச் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜூனியர்ஸ் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இஃப் நம்ம அந்த கேமில் லாஸ் பண்ணால் டேர்லாம் இருக்குது, லைக் பாடணும், டான்ஸ் பண்ணணும். தென் வந்து மிமிக்ரி டயலாக், டப் ஸ்மாஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. அப்படியே வந்து 12:30 ஆனதும் லஞ்சுக்கு போயிட்டோம், லஞ்ச் ஏரியாவுக்கு. ஸோ பஃபே தான் சிஸ்டம் எல்லாமே. பிரியாணி, ஸ்வீட் ஒன்று, சிக்கன் 65, நான் மாதிரி வச்சு ஒரு எக்கு ரைத்தா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து எப்போவுமே காலேஜில் வந்து கேம்பஸ் போவோங்க. என்னடா இது கேம்பஸ் டூர் சொல்கிற டியான்னு கேட்கலாம். வேறு எதுவுமே கிடையாது. சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சும்மா கேம்பஸ் டூர்னு சொல்லிட்டு போவோம். ஒன்றுமே இல்லை, 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போங்க, சும்மா நடப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்கிறதுனா. நடந்துகிட்டே இருப்போம். இது வந்து லைப்ரரி ஏரியா. ஸோ வந்து லைப்ரரிக்குள்ளெல்லாம் போகலை, ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபேர்வெல் தானே. ஃபேர்வெல் வந்துட்டு கேம்பஸ் டூர் போகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கேன்டீன் ஏரியா சைட் போகலாமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கேன்டீன் ஏரியா சைட் தான் வந்துட்டு இருக்கேன். நேராக பார்த்திங்கன்னா அங்கே வந்து அது ஃபுல்லாக பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த சைடு. ஸோ இது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். எப்போயுமே நாங்கள் இங்கே தான் இருப்போங்க. பிரேக்குன்னு சும்மா விட்டால் கூட, ஒரு 5 minutes பிரேக் விட்டால் கூட கீழே இறங்கி ஓடி வந்துடுவோம். ஸோ போய் சோடாலாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிராஸியாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். லைக் வந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்காங்க போல். தென் வந்து என் ஃப்ரெண்ட் சொன்னால், லைக் நான் ஹாஸ்டல் போகணும், வாங்க போய் விசிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி வா போகலாமேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். அது எப்படின்னா அவங்க அப்படியே ஆப்போசிட் தான். நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம், சுற்றி பார்த்துட்டு இருந்தவங்க. நல்லா தான் இருந்துச்சு எல்லா அங்கே இடமுமே. ஆக்சுவலி நாங்கள் வந்து உள்ளே அவ்வளோவா போனதில்லை. ஒரு 2 times நான் போயிருப்பேன். தென் வந்து பேசி முடித்தோடனே இங்கே வந்துட்டு எங்களுக்கு டிஜே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து மெமரபிள் வீடியோஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே போகலாமேன்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்கு முடிஞ்சதுனே டிஜேக்கு தான் போய் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டான்ஸ் போட்டாங்கங்க. நல்லா செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு 6 minutes வீடியோ தான். லைக் எங்களோட 2 years ஆஃப் ஜேர்னியை வந்து ரீகேப் பண்ண மாதிரி, ஒரு செகண்டில் ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்ல வீடியோங்க. லைக் வந்து ஃபுல் ஆஃப் ஜாலியாக இருந்த ஃபோட்டோஸை வச்சு பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃபைட்ஸ் எங்களுக்குள்ளே இருந்திருக்கும். பட் அந்த வீடியோ பார்க்குறப்ப எல்லாருமே சிரிச்சிட்டு கை தட்டிட்டு கத்திட்டு நிறைய பேருக்கு எமோஷ்னலாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த வீடியோவை. இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு.
தென் வந்து வாங்க சீனியர்ஸ் ஜாலி மூடுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிஜே ஆன் பண்ணிட்டாங்க. பாருங்கங்க எப்படி டான்ஸ் ஆடுறானுங்கன்னு. நல்லா டான்ஸ் போட்டுட்ருந்தோம். ஒரு சைடு சீனியர்ஸ் ஆட, ஒரு சைடு ஜூனியர்ஸ் ஆட, இன்னொரு சைடு பாய்ஸ் ஃபுல்லாக மிக்சட் ஆகி எல்லோரும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு கார்னரில் போய் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் வந்து வாங்க முஸ்தஃபா சாங் போட்டு லைட்டிங் போடுறோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் எங்களோட ஒரு சிங்கிள் ஃபோட்டோ, ஒரு குரூப் ஃபோட்டோ, தென் ஜூனியர் சீனியர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஃபைனலாக ஒரு வீடியோ எம்பிஏக்கு ஒரு ஓ போடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு எங்கள் கிளாஸ் ரூமுக்கு போய் ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு வித் ஒரு ஹாப்பி டியர்ஸோட பாய் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். நீங்களும் உங்கள் காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.